காலையில் பாருங்கள், மணி 9 ஆச்சு. ஒரு பிள்ளைங்களாவது எந்திரிக்க மாட்டேங்குது. இவங்க எழுப்புறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. எந்திரா, பொங்கல் வேலை நிறையா இருக்குது. ஃபேனை துடைக்கணும். செல்லக்குட்டியில் எந்திரி தங்கம். ஃபேன் துடைக்கணும், கதவு துடைக்கணும், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. முடிச்சு கொடுத்துருமா தங்கம். வேலை கொடுத்தேன் இன்னைக்கு. பொங்கல் வேலை என்ன வேலை கொடுத்தேன் சொல்லு. எப்போ முடிச்சு தர போகிறேன்? நீங்கள் முடிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது, பார்த்துக்கோ. என்ன செய்ய போகிறீங்க? நான் வெளியில் கிளம்பி போயிடுவேன். பொங்கல் வந்தால் பொங்கல் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். ஆளாளுக்கு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் எப்படி வேலை நடக்கிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள் வீட்டில் பொங்கல் வேலைலாம் முடிஞ்சிச்சா? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலை இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. என்னென்னா ஃபேன் துடைக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா கதவு துடைக்கணும். ஜன்னல்லாம் நேற்றே துடைச்சாச்சு. அப்புறம் ஸ்க்ரீன்லாம் மாட்டி விட்டாச்சு. இன்றைக்கி என்ன வேலைன்னா வீடெல்லாம் துடைச்சிட்டு பூஜை ரூமில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு காய்கறி வாங்க போகணும். அப்புறம் நாளைக்கு திருவாதிரை வேறு. அதனால் காலையிலே திருவாதிரை தரிசனம், நடராஜர் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் சாயந்தரமோ இல்லை மத்தியானமோ களி கிண்டி சாமிக்கு படைக்கணும். இதுதான் நாளைக்கு வேலை. இன்றைக்கி பொங்கல் வேலை இதான். எப்படிங்க பிரித்து செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு இன்றைக்கி தான் லீவு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி அவங்கள வேலை வாங்கினா தான் உண்டுன்னு எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மத்தியானம் வேணால் லைட்டாக பண்ணிக்கலாம் ஏதாவது அப்படின்னு. காலையில் ஹெவியாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பசி தாங்கும். கொஞ்சம் வேலை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மத்தியானம் ஒரு தோசையோ ஏதோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சப்பாத்தியை சுட்டு அப்படி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? பாய்.